ரோஸ் பிரஸ் பாக்ஸ் ஆபீஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். மதராசி ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புடன் வருதுன்னே சொல்லலாங்க. ஏன்னா ட்ரெய்லரும் பார்த்தோம், ட்ரெய்லரும் ரொம்ப அருமையா இருக்குன்னு சொல்லலாம். அது பாத்தீங்கன்னா ஏஆர் முருகதாஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பேக் கொடுக்குமா அப்படின்ற ஒரு கேள்விதான் எழுப்பியிருக்கு. ஏன்னா ட்ரெய்லர் பார்க்கும்போது நல்லா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல டேரக்டர் இவர் பாத்தீங்கன்னா கண்டிப்பா தொடர்ந்து பாத்தீங்கன்னா பிளாப்பா தான் இருக்கு. ஏன்னா ஹிந்தி படம் ஒன்று எடுத்தாரு, அதுவும் சரியாவே போல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த படம் எடுத்திருக்காரு. அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு டேரக்டர்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ரமணா போன்ற படங்கள்லாம் எடுத்த டேரக்டர் அவரு. எனக்கும் ரொம்ப பிடிச்ச டேரக்டர். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஏஆர் முருகதாஸ் மேல பாத்தீங்கன்னா நிறைய விமர்சனங்கள்லாம் வந்துச்சு. என்னடா இவர் அசிஸ்டன்ட் எல்லாம் இல்லையே, திருப்பி நல்லா எடுப்பாரா, எடுக்க மாட்டாரா, இவர் படத்துல நடிக்கலாமா வேண்டாமா, இந்த மாதிரியான டேரக்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா அது நடிகர்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் மட்டமா டேரக்டர், இவ்வளவு பேர் டேரக்டர் அவரு. எனக்கு தெரிஞ்சு ரமணா படம் நான் எத்தனை தடவை போட்டாலும் கண்டிப்பா நான் படம் பார்ப்பேன். சோ அந்த அளவுக்கு ஒரு படத்தை எடுத்து வச்சிருப்பாரு. அதாவது சமூக கருத்துக்கள் கண்டிப்பா அவருடைய படத்துல இருக்கும். அதாவது ஸ்ட்ராங்கான கருத்துக்களை முன்னெடுத்து வைப்பது தான் ஏஆர் முருகதாஸ் அவர்கள். அது போல பார்த்தா இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் எல்லாருக்குமே தெரியும், அனிருத். அதாவது அனிருத் இருந்தாலே இப்ப ராக் ஸ்டாருங்க அவரு. எல்லா பாட்டும் ஹிட் ஆகுது, மியூசிக்ல பிச்சு உதறாப்புல ஆளு. உண்மையாலுமே அனிருத் வேற லெவல். அதாவது இப்போதைக்கு தற்போதைய இளைஞர்களுக்கு என்னென்ன தேவை, அவங்களுக்கு என்னென்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஏத்த மாதிரி, அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி பக்காவா மியூசிக் போடுறாரு. இப்பனா அனிருத் மியூசிக்கா உடுப்பா, வேற அதெல்லாம் வேணாப்பா, நான் படம் பாக்குறேன் அப்படின்ற ஒரு ஆடியன்ஸும் தனியாவே இருக்காங்க. இப்பெல்லாம் ஹீரோ டைரக்டர் அவங்கள வச்சுலாம் போறது இல்ல. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அனிருத் ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அனிருத்துக்காகவே படம் பாக்குறாங்க. படம் நல்லா இருந்தே இல்லையா என் தலைவன் மியூசிக் போடுறான். ஸோ அந்த அளவுக்கு அனிருத்தோட வளர்ச்சி அந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்றத பார்க்கும்போது நம்மளுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. அது போல சிவகார்த்திகேயனோட படம், சிவகார்த்திகேயன் பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்ப அமரன்ற ஒரு படம் உங்களுக்கு மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. அது பிறகு ஆக்ஷன் த்ரில்லர், இதுவும் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் த்ரில்லர். இந்த படத்தை ட்ரெய்லரோட பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த படம் நார்த் இந்தியாவில் நடக்கிற மாதிரியே இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா கடத்தல், அதாவது வெப்பன்ஸ் கடத்திட்டு போறாங்க ஒரு கும்பல், அதை தடுக்கிறாங்க. ஸோ சிவகார்த்திகேயன் ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்படுது. ஸோ இதெல்லாம் எப்படி கனெக்ட் பண்ணி இதை எப்படி ஸ்டாப் பண்றாரு அப்படின்றத ஒரு கதை. இது பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் போலீஸ்ன்னு சொல்றாங்க, போலீஸ்ன்னு சொல்றாங்க. பட் ஆனா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. பட் ஆனா படம் பார்த்து தான் தெரியும் அவர் கேரக்டர் என்ன ரிலீவ் பண்றாங்க. ஒரு நார்மல் ஆளு மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. மதராசின்ற ஒரு டைட்டில் வைக்கிறேன்னு பார்த்தா ஹிந்திக்காரன் தான் மதராசின்னு சொல்லுவான். ஸோ இந்த படம் முழுக்க நார்த் இந்தியா, நார்த் சைட்ல தான் எடுத்துக்கிற மாதிரி தெரியுது. அதே போல பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய ஹீரோயின் ருக்மிணின்றவங்க பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா வில்லன் உங்களுக்கு சொல்லவே தேவையில்ல, ஏஆர் முருகதாஸ்னால கண்டிப்பா அந்த வில்லனை கூட்டு வந்துருவாரு. இவர் துப்பாக்கி படத்துல மிரட்டிருப்பாப்புல வில்லன் வித்யூத்னு சொல்லிட்டு, அவர் தான் இந்த படத்துல மிரட்டி இருக்காருன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த ட்ரெய்லர்ல பார்க்கும்போது தெரியுது ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காரு ஏஆர் முருகதாஸ். ஸோ இந்த படம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதாவது த்ரில்லர் டிராமா. ஸோ இந்த படத்துல பாத்தீங்கன்னா பாட்டு எப்படி கன்ஃபார்ம் நல்லா இருக்கும். கதை பாத்தீங்கன்னா அது கண்டிப்பா ஒரு சமூக கருத்து. அதாவது என்னதான் ஆக்ஷன் த்ரில்லர் வச்சாலும் அதுல ஏஆர் முருகதாஸ் பாத்தீங்கன்னா ஒரு சமூக கருத்து உள்ள ஒன்று வச்சிருப்பாரு. அது நல்லாவே போகுது. அதே போல பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் ஒரு காமெடி ஹீரோவா இருந்து பாத்தீங்கன்னா வளர்ந்து இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டு, அதாவது ஆக்ஷன் ஹீரோவா மாட்டான்னு சொல்லலாம். ஏன்னா ஆக்ஷன் செட் ஆகுதுங்க. ஏன்னா அமரன் படத்துல நீங்க பாத்துருப்பீங்க. ஸோ பக்காவா இருக்கும் அவருக்கு. இப்ப சிவகார்த்திகேயன் எடுத்து வச்சுக்கேன், இப்ப லவ் சீன் பண்றாரு, பாத்தீங்கன்னா எமோஷனல் சீனும் பண்றாரு, ஆக்ஷன் சீனும் பண்றாரு, டான்ஸும் பக்கா வர்றாரு. ஒரு ஃபுல் பேக், அதாவது ஒரு பக்கா ஹீரோ சும்மா கெத்தா நிக்கிறாருன்னு சொல்லலாங்க சிவகார்த்திகேயன். உண்மையாலுமே இந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க வாழ்த்துறோம். இந்த படத்துடைய ப்ரொடியூசர் யாருன்னு பார்த்தா லக்ஷ்மி மூவிஸ். இவங்க பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு ஈவெண்ட் ஒன்று வச்சிருந்தாங்க, அது ஆடியோ லான்ச் ஒன்று வச்சிருந்தாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சுன்னு சொல்லலாங்க. ஏன்னா சிவகார்த்திகேயன் ஸ்பீச் ரொம்ப அட்ராக்டிவா மாறிடுச்சு. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அவர் காம்பேரா இருந்தவர். பாத்தீங்கன்னா அவருக்குலாம் பேச சொல்லி தர வேண்டிய அவருக்கு அவசியமே கிடையாது. அவர் சும்மா மைக்கு கொடுத்தாலே சும்மா 2 மணி நேரம் பேசினா 4 மணி நேரம் பேசக்கூடிய ஆள் தான் சிவகார்த்திகேயன் அவர்கள். அதே போல பாத்தீங்கன்னா ஆடியன்ஸை எங்கேஜ் பண்ற அளவுக்கு பக்காவா பண்ணிருக்காரு. அதே போல பாத்தீங்கன்னா எல்லாரும் சொல்றாங்க நீங்க அடுத்த தளபதி நீங்க தான் அதனால உங்களுக்கு கையில துப்பாக்கி கொடுத்துட்டாங்க. அதுக்கும் சிவகார்த்திகேயன் ஒரு பதிலடி ஒண்ணு கொடுத்திருக்காரு. அந்த மாதிரி எல்லாம் இல்லைங்க. அவரோட ரசிகர்னா அவருக்கு பின்னாடி தான் போவாங்க. அவங்க ரசிகர்லாம் நான் துப்பாக்கி எங்க கொடுத்தனால என்கிட்ட எல்லாம் வரமாட்டாங்க. யாரோட ரசிகரும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மாத்தி எல்லாம் போக மாட்டாங்க. அவங்க ரசிகர்னா அவங்க கூட தான் இருப்பாங்க. இதுதான் உண்மை, இதெல்லாம் நார்மலான விஷயம். பட் ஆனா ஏன் என்ன இந்த மாதிரி சித்தரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெளிவான ஒரு பதிலும் கொடுத்துட்டாரு. இதுக்கப்புறம் எல்லாரும் புரிஞ்சுப்பாங்கப்பா, இவர் அவரு விஜய் தான் துப்பாக்கி கொடுத்துரு, அடுத்த விஜய் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல மாட்டாங்க. ஏன்னா தெளிவான ஒரு பக்காவான ஒரு ஸ்பீச்சை கொடுத்திருக்காரு. அதே போல பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் அவர்கள் பாத்தீங்கன்னா ஓவர் பந்தா பில்டப் அந்த இதெல்லாம் கிடையாது. என்ன
என்ன பேசணும், படத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன பேசணும், தன்னோட ரசிகர்களுக்கு பிடிக்கிற மாதிரி என்ன பேசணும், ஸோ அதை மட்டும் மைண்ட்ல பக்கா வச்சுக்கிட்டு கரெக்டா வந்து பேசிட்டாருன்னே சொல்லலாம். அதே போல பார்த்தா ரசிகர்லாம் வெளியே வந்துல நல்லா வந்து அவர் வந்து புகழ்ந்து தள்ளினாங்க. என் தலைவன் தான் முக்கியம். ஒரு பையன் கூட வந்து சொல்லியிருப்பான் அந்த மாதிரி, எங்க அக்கா கல்யாணம் நாளைக்கு, அது கூட எனக்கு முக்கியம் இல்லை, ஆனா வந்து எங்க அண்ணன் படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ அந்த அளவுக்கு வந்து அவர் ரசிகரை வந்து கூட்டிட்டாங்கன்னு சொல்லலாம். ஆனா தம்பி இந்த மாதிரி அக்கா தான் முக்கியம், புரியுதா? ஆனா இவரெல்லாம் வந்து முக்கியம்னு சொல்லலாம். ஒரு சினிமா நடிகர், உங்களை வந்து மகிழ்விக்கிறார், அவ்வளவுதான். பட் ஆனா அக்கா தான் முக்கியம், அதை தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க தம்பி. நான் நீங்க பேசுறதை நான் பார்த்தேன், பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நீங்களே வந்து விஜய் ரசிகர் மாதிரிலாம் இருக்காதீங்க.